ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க உள்ள போய் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். எபிசோடோட ஆரம்பமே ஒரு பயங்கரமான மிராக்கிளோட தான் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரீகார்ட் போன எபிசோட் கடைசியில என்ன பண்ணாருன்னா, தன்னோட பீஸ்ட் ஆர்மிய முன்ன விட ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இன்னும் நிறைய பவர்ஃபுல்லான பீஸ்டுகளை சேர்க்க ஆரம்பிச்சிருந்தாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான பீஸ்டுகளை சேர்த்திருந்தாரு. அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கானது யாருன்னா செகண்ட் ஆர்டர் பாண்டா. அது மட்டும் இல்லாம ரொம்ப சீக்கிரமே செகண்ட் ஸ்பிரிச்சுவல் வேவ் வரப்போகுது. அதுக்கும் நம்ம ஜீவ் ரெடியாகிட்டு இருந்தாரு. இனிமே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த எபிசோடோட தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் ஃபெடரேஷனோட சீன் காட்டுறாங்க. அங்க நிறைய பெரிய அதிகாரிகள் எல்லாம் ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்திருக்காங்க. அவங்க மீட்டிங்கோட மெயின் டாபிக் என்னன்னா செகண்ட் ஸ்பிரிச்சுவல் வேவ் தான். அப்போ சீனியர் ரிசர்ச்சர் ஜான் பி என்ன சொல்றாருன்னா, இன்னும் 2 நாளுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் வேவ் வந்துரும் சொல்றாரு. இந்த ஸ்பிரிச்சுவல் வேவை எந்த மனுஷனோ இல்ல பீஸ்டோ சமாளிக்கிறானோ அவன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுவான். ஆனா எந்த பீஸ்டோ இல்ல மனுஷனோ இந்த ஸ்பிரிச்சுவல் வேவை சமாளிக்க முடியலையோ அவன் அங்கேயே செத்துடுவான். அதாவது இது எப்படி கூட ஆகலான்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் வேவ் ஹியூமனிட்டிய ஒரு இருண்ட யுகத்துக்கு தள்ளிவிடலான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஃபெடரேஷனோட ஹெட் என்ன சொல்றாருன்னா, உடனே 4 பக்கமும் ஒரு எமர்ஜென்சி அலர்ட்ட ஆன் பண்ணிடுங்க. எல்லா ஹியூமன்ஸுக்கும் ஏஷியன் மார்ஷல் ஆர்ட் கத்து கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. அப்போதான் நிறைய ஹியூமன்ஸ சர்வை பண்ண முடியும். ஆனா ஜெனரல் ஷமீர் என்ன சொல்றாருன்னா, ஆனா ஃபெடரேஷன் ஹெட் நம்ம பேராசை புடிச்ச மனுஷங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்து கொடுத்தா இது பின்னாடி வந்து நமக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறிடும். அந்த மீட்டிங் ஹால்ல இருக்கிற மத்த எல்லாரும் ஷமீரோட இந்த கருத்துக்கு ஆமாம் போடுறாங்க. ஃபெடரேஷன் ஹெட் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த தலைவலி பத்தி முன்னாடியே தெரியும். ஆனா இப்போ நம்ம நிறைய ஹியூமன்ஸ சர்வை பண்ண வைக்கணும். இல்லனா இந்த உலகத்திலிருந்து மனுஷங்க அழிஞ்சிடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜீவ் இருக்காரு இல்லையா, அவரு மிஸ்டி மவுண்டன் உள்ள பயங்கரமா செகண்ட் ஸ்பிரிச்சுவல் வேவுக்காக ரெடியாகிட்டு இருக்காரு. அவரு தன்னோட எல்லா பீஸ்ட் ஆர்மியையும் தன்னோட முன்னாடி கூப்பிட்டு அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, மிக விரைவில் செகண்ட் ஸ்பிரிச்சுவல் வேவ் வரப்போகுது. அந்த ஸ்பிரிச்சுவல் வேவ் வரும்போது எந்த மான்ஸ்டர் இந்த ஸ்பிரிச்சுவல் வேவோட எனர்ஜியை சமாளிக்க முடியலையோ அது அங்கேயே செத்துடும். அதனாலதான் நானும் நீங்களும் ஸ்பிரிச்சுவல் வேவுக்கு முன்னாடியே ரெடியாகணும்னு நினைக்கிறேன். மனுஷங்க என் மேல நியூக்ளியர் வெப்பனால அட்டாக் பண்ணினப்போ அந்த நியூக்ளியர் வெப்பனோட எல்லா நியூக்ளியஸ் ரேடியேஷனையும் என்னோட வேருக்குள்ள டிராப் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ நான் அந்த நியூக்ளியஸ் ரேடியேஷனை மெதுமெதுவா ரிலீஸ் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் அந்த ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணி உங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வீக்கானவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நியூக்ளியஸ் ரேடியேஷனை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. யாரு இந்த ரேடியேஷனை சமாளிக்க முடியலையோ அவங்க அங்கேயே வெடிச்சு செத்துடுவாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். யாருக்காவது இந்த ரேடியேஷனை சமாளிக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா அவங்க பின் வாங்கிக்கலாம். நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஆனா எல்லா பீஸ்டுகளும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருந்தாங்க. எல்லாரும் கத்துறாங்க, நாங்க பவர்ஃபுல்லாகிறதுக்காக சாகுற ரிஸ்க் கூட எடுக்க தயார். சீனு சொல்றான், ஓகே அப்போ லெட்ஸ் கோ, நான் ஆரம்பிக்கிறேன். எண்டு தன்னை 2 பார்ட்டா பிரிச்சுக்கிட்டு உள்ள இருந்து நியூக்ளியஸ் வெப்பனோட அந்த ரேடியேஷனை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது. அந்த ரேடியேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. எல்லாரும் அந்த ரேடியேஷனை ஃபீல் பண்ணி ஷேக் ஆயிடுறாங்க. முதல்ல கோல்டன் எண்டு, ப்ளூ எண்ட்ஸ் இந்த நியூக்ளியஸ் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. கோல்டன் எண்டு சொல்லுது, ஆமா இதுதான் நான் இவ்வளவு நாளா அப்சர்வ் பண்ணணும்னு நினைச்ச பவர். இன்னொரு பக்கம் ஜெயிண்ட் கொரில்லாவும் சில சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸும் கூட நல்லாவே இந்த நியூக்ளியஸ் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. ஆனா சில வீக்கான மான்ஸ்டர்ஸ் இந்த ரேடியேஷனை அப்சர்வ் பண்ண முடியாம வெடிச்சு செத்துடுறாங்க. ஜீவ் இத பாத்துட்டு எல்லா வீக்கான பீஸ்டையும் ஆர்டர் போடுறான். நீங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு ஓடிடுங்க, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிடுறேன். எண்டு எல்லா வீக்கான பீஸ்டும் அங்க இருந்து ஓட ஆரம்பிடுது. ஆனா பவர்ஃபுல்லான பீஸ்டுக்கு இந்த நியூக்ளியஸ் ரேடியேஷனை சர்வை பண்றதுல எந்த கஷ்டமும் இல்ல. முதல்ல ஒயிட் டைகரும் ஹனி பேஜரும் தங்களை எவால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒயிட் டைகரோட முதுகுல பெரிய பெரிய 2 விங் வந்துடுச்சு. அதோட சைஸும் முன்ன விட பெருசாயிடுச்சு. ஹனி பேஜர் எவால்வ் ஆன பிறகு அதோட பாடியில அதிகமா growth இல்ல, ஜஸ்ட் அதோட சைஸ் மட்டும்தான் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அது ரெண்டுமே டெனாஜென்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு போயிடுச்சுங்க. ஜீவ் ஹனி பேஜரையும் ஒயிட் டைகரையும் இப்படி growth ஆகிறத பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி சொல்றான், எனக்கு தோணுது இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் என்னோட ஆர்மில நிறைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபீஸ்ட் வரப்போகுதுன்னு. இன்னொரு பக்கம் பேக் அண்ட் ஃபால்கனும் கிரெயின் பறவையும் கூட ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு போயிடுச்சு. ஆனா மிஸ்டி மவுண்டன் உள்ள ஒரே நேரத்துல நிறைய பீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு போனதால நாலாபுரமும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஃபில் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நோக்கி அட்ராக்ட் ஆகி நிறைய பீஸ்ட் மிஸ்டி மவுண்டனை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சுங்க. இந்த எல்லா அன்னோன் பீஸ்டோட பிரசன்ஸை ஃபீல் பண்ணி ஜீவ் சொல்றான், நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு போனப்போ என்னை கொல்ல நிறைய பீஸ்ட் வந்துச்சு. அந்த டைம்ல எனக்கு டோட்டலா 174 எவல்யூஷன் பாயிண்ட் கிடைச்சது. ஆனா இந்த டைம் எனக்கு எவ்ளோ கிடைக்கும்? 1000 இல்ல 1 லட்சம் இல்ல 1 மில்லியன். இன்னொரு பக்கம் ஃபெடரேஷனுக்குள்ள ஒரு பரபரப்பு ஏற்பட்டுடுச்சு. எல்லாரும் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மிஸ்டி மவுண்டன் உள்ள இருந்து 8 லட்சத்துக்கும் அதிகமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி சென்ஸ் ஆகுதுன்னு. இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி யாருடையதாக இருக்கும்? ஒரு ஹையர் ஆபீசர் ஆர்டர் போடுறாங்க,
சீக்கிரமா சேட்டிலைட்ல இருந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. மிஸ்டி மவுண்டன் உள்ள எந்த மாதிரி பீஸ்ட் 8 லட்சத்துக்கும் அதிகமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோட இருக்குன்னு. ஆனா யாரோ அட்டாக் பண்ணி அவங்க எல்லா சேட்டலைட்டையும் டவுன் பண்ணிடுறாங்க. அதனால அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது நின்னுடுது. இதனால மாயா ரொம்ப கோவமாயிடுறா. கோவத்துல டேபிள்ல கைய ஓங்கி அடிச்சிட்டு சொல்றா, 8 லட்சத்துக்கும் அதிகமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா? அப்படியும் நடக்க முடியுமா? அந்த விக்டரி இன்னும் சாகலையா? அவன் உயிரோட இருக்கானா? முன்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டானா? இப்போ சினுவோட பக்கம் வருவோம். அவனை நோக்கி வந்த எல்லா பீஸ்டையும் அவன் கொன்னுட்டான். இந்த எல்லா பீஸ்டையும் கொன்னதால அவனுக்கு டோட்டலா 7,20,000 அபிலேஷன் பாயிண்ட் கிடைச்சுது. அதுக்கு மேல ஜீவ் மேல அட்டாக் பண்ணின எல்லா பீஸ்ட்லயும் எந்த பீஸ்ட் எல்லாம் பவர்ஃபுல்லா இருந்துச்சோ, யாருக்கெல்லாம் ஹையர் பொட்டன்ஷியல் இருந்துச்சோ, அந்த எல்லா பீஸ்டையும் ஜீவோ கேப்சர் பண்ணி வச்சிருந்தான். ஆனா அதுல 2 பீஸ்ட் மேல ஜீவோ கண்ண வச்சிருந்தான். முதலாவது ஏன்ஷியன் புள்ளி மேமத், 2வது ஜைகர் டைரெக்ஸ் மான்ஸ்டர். ஜீவோ நினைக்கிறான், இந்த 2 மான்ஸ்டரும் ஹிஸ்டரியில ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க ஃபுட் செயின்ல ரொம்ப உயரமான இடத்துல இருக்காங்க. இந்த 2 மான்ஸ்டரையும் சரியா எவால்வ் பண்ணி என்னோட ஃபேமிலிக்குள்ள சேர்த்தா என்னோட ஃபேமிலியோட பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும். அப்போ பின்னாடி இருந்து யாரோ சினோவை கூப்பிடுறாங்க. டிவைன் ட்ரீ, ஜீவோ. அந்த குரல் வந்த பக்கம் திரும்பி பார்த்தா நைட் டெய்ல் ஃபாக்ஸும் ஆயில்டுகாவும் திரும்பி வந்திருந்தாங்க. சீனோ அவங்க 2 பேரையும் பார்த்து சந்தோஷப்பட்டு வெல்கம் பேக் சொல்றான். நைட் டெய்ல் ஃபாக்ஸும் முதல்ல சீனோ முன்னாடி வந்து கிரீட் பண்ணுது. ஜீவோவும் அதோட ஸ்டேட்டஸ செக் பண்ணி சந்தோஷமா சொல்றான். நைட் ஃபாக்ஸும், நீ உன் பவரை ரொம்ப அதிகமாகிட்டே. நைட்டும் ஜீவுக்கு இவ்ளோ பாராட்டினதுக்கு தேங்க்ஸ் சொல்லுது. அப்போ சீனு நமக்கு சொல்றான், நைட் டெய்ல் கிட்ட ஒரு டேஞ்சரஸான எபிலிட்டி இருக்கு. அது எவ்வளவு பவர்ஃபுல் ஆகுதோ அவ்வளவு டெய்ல் அதுக்கு முளைக்கும். 9 டெய்ல் ஃபாக்ஸுக்கு 9 டெய்லும் ஒன்னொன்னா வந்துட்டா அது இந்த உலகத்தையே தன்னோட கால்ல பணிய வைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறிடும். அப்போ ஆயில்டுகாவ் கொஷின் பண்ணுது, ஏன் ட்ரீ காடு, மிஸ்டி மவுண்டனோட நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு? எல்லா அண்டர் கிரவுண்ட் கேவும் தரமட்டமாயிடுச்சு. 4 பக்கமும் இவ்வளவு நாசமா ஏன் கிடக்குது? ஜீவோ சொல்றான், அது ஒரு ரொம்ப பெரிய ஸ்டோரி. நான் ஷார்ட்டா சொல்றேன். ஏன்ட்டு ஜீவோ மெதுமெதுவா வைல்டுகாவுக்கும் நைட் டெய்ல் ஃபாக்ஸுக்கும் இதுவரை நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் சொல்லிட்டு வர்றான். அப்புறம் சீனு அவங்க எல்லாரையும் அலர்ட் பண்றான். இன்னும் 1 மணி நேரத்துல ஸ்பிரிச்சுவல் வேவ் வரப்போகுதுன்னு. எல்லாரும் ரெடியாகுங்க. 1 மணி நேரம் கழிச்சு ஸ்பிரிச்சுவல் வேவ் வந்துடுது. ஜீவ் அந்த ஸ்பிரிச்சுவல் வேவோட எனர்ஜிய முழுமையா அப்சார்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம பாக்குறோம், ஏன்ட்டு கூட அந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி தன்னை முன்ன விட ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா மிஸ்டி மவுண்டன் உள்ள நிலைமை அவ்வளவு மோசமா இல்ல. ஜீவோ முன்னாடியே இந்த ஸ்பிரிச்சுவல் வேவுக்காக ரெடியாகி வச்சிருந்தான். மிஸ்டி மவுண்டன் உள்ள எல்லா பீஸ்டும் மெடிடேஷன் ஃபோர்ஸ்ல உட்காந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. எல்லா பீஸ்டும் தங்கள டபுள் ட்ரிபிள் பவர்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. ஆனா மிஸ்டி மவுண்டனுக்கு வெளியே இருந்த எல்லா பீஸ்டும் பவர் கிடைச்சதும் பைத்தியமாகி மனுஷங்களோட சிட்டி மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. மனுஷங்க அவங்க மேல கண்மூடித்தனமா ஃபயரிங் பண்றாங்க. ஆனா பீஸ்ட் முன்ன விட பவர்ஃபுல்லா ஆயிடுச்சு. அவங்க பாடியில புல்லட் எந்த எஃபெக்டையும் காட்டல. எல்லா பீஸ்டும் மனுஷங்கள மிதிச்சு பெரிய பெரிய சிட்டிய ரூயின்ஸ் ஆக்கிடுச்சுங்க. சிட்டி செட் சீன் காட்டுறாங்க. அங்கேயும் சேம் நிலைமைதான். பெரிய சிட்டி ரூயின்ஸ் ஆயிடுச்சு. சிட்டி ஒய் உள்ள பெரிய பெரிய ஹாண்ட்ரில் அட்டாக் பண்ணி மனுஷங்களை கொன்னு குவிச்சுட்டாங்க. சிட்டி எக்ஸ் உள்ள சில ஜெயின் சைஸ் ஸ்னேக்கும் ஜெயின் கொரில்லாவும் சிட்டிய டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு ஜெயின் கொரில்லா வானத்துல ஏதோ பார்த்துட்டு ஷாக் ஆகுது. அது சிட்டி எக்ஸை நோக்கி போய்கிட்டு இருந்த ஒரு ரொம்ப பெரிய மிசைலா இருந்துச்சு. அந்த மிசைல் வந்து சிட்டி எக்ஸ்ல மோதுது. ஒரே பிளாஸ்ட்ல சிட்டி எக்ஸை தரமட்டமாக்கிடுது. அங்க சிட்டி கண்ட்ரோல் யூனிட் உள்ள ஒரு எல்லோ ஹேர் சீனியர் கேர்ள் அவங்க ஜூனியர் ஆபீசர்ஸ்க்கு சொல்றாங்க, ஒரு பிளாஸ்ட்ல சிட்டி செட்டோட கிட்டத்தட்ட 80 ஃபீஸ்ட் செத்துடுச்சு. இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம மத்த சிட்டிஸ்லயும் இதே மாதிரி நியூக்ளியஸ் பிளாஸ்ட் பண்ணி எல்லா பீஸ்டையும் கொன்னுடணும். இந்த டெசிஷன் ஒரு ஜூனியருக்கு ரொம்ப அபத்தமா தோணுது. ஆனா அவங்க சீனியர் மேல அவரால பேச முடியல. செகண்ட் ஸ்பிரிச்சுவல் வேவோட எனர்ஜியை முழுசா அப்சார்ப் பண்ணின பிறகு ஜீவோவோட சைஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவன் அப்படியே ஜெயிண்டா மாறிட்டான். அவன் ஒரு இடத்துல உட்காந்துகிட்டே பல கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஹியூமன் சிட்டியை பார்க்க முடிஞ்சுச்சு. ஹியூமன் சிட்டியோட இந்த சீன் அவனுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா அந்த சைஸ் அதிகமாகறதுனால நிறைய ஹியூமன் சேட்டலைட் ஜீவ லொகேட் பண்ணிடுச்சு. ஜீவோவோட இவ்ளோ பெரிய சைஸையும் அவனோட அதிகமாகிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியையும் பார்த்து பெடரேஷனுக்குள்ள ஒரு பரபரப்பு ஏற்பட்டுடுச்சு. ஒரு மீட்டிங்கும் போட்டாங்க. மீட்டிங் உள்ள பெடரேஷன் ரிசர்ச் யூனிட்டோட ஹெட் ஜான் பி என்ன சொல்றாருன்னா, மிஸ்டி மவுண்டன் ட்ரீ பீஸ்டோட சைஸ் முன்ன விட ரொம்ப அதிகமாயிடுச்சு. நம்ம அவ மேல எந்த நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணினோமோ அந்த நியூக்ளியர் வெப்பனால அந்த பீஸ்ட் சாகல. அதுக்கு பதிலா அந்த நியூக்ளியர் வெப்பனோட எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி அவன் முன்ன விட ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டான். அந்த ட்ரீ பீஸ்ட நம்ம சீக்கிரமா கண்ட்ரோல் பண்ணலைனா பின்னாடி போய் அந்த ட்ரீ பீஸ்ட் நம்ம ஹியூமானிட்டிக்கு ஒரு பெரிய டேஞ்சரா மாறிடுவான். ஜான் பியோட இந்த பேச்ச கேட்டுட்டு அந்த மீட்டிங் ஹால் முழுக்க ஒரு டென்ஸ் மூட் கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ ஜெனரல் ஷமீர் என்ன சொல்றாருனா, மிஸ்டி மவுண்டனோட அந்த ட்ரீ பீஸ்ட் மெதுமெதுவா ஹியூமானிட்டிக்கு இவ்ளோ பெரிய டேஞ்சரா மாறிட்டு இருக்கும்போது
நம்ம அந்த ட்ரீ பீஸ்ட இந்த உலகத்துல இருந்து முடிச்சிடணும். இப்போ அவ மேல இந்த சின்ன சின்ன நியூக்ளியர் வெப்பன் அட்டாக் பண்ணி விட்டுட்டு உலகத்தோட ரொம்ப டேஞ்சரஸான பவர்ஃபுல்லான நியூக்ளியர் வெப்பனால அட்டாக் பண்ணணும். அப்போதான் நம்ம முழு மிஸ்டி மவுண்டனையும் உலக மேப்ல இருந்து எடுக்க முடியும். ஜெனரல் ஷமீரோட இந்த பேச்சுக்கு அந்த மீட்டிங் ஹால்ல இருந்து எல்லாரும் ஆமாம் போடுறாங்க. ஜெனரல் ஷமீர் கடைசியா இந்த பேச்ச சொல்லிட்டு முழு மீட்டிங்கையும் முடிச்சிடுறாரு. இந்த முழு மிஸ்டி மவுண்டன் எலிமினேஷன் மிஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டிய நான் என் தோள்ல ஏத்துக்கிறேன். ஒரு வாரத்துக்குள்ளேயே முழு மிஸ்டி மவுண்டனையும் தரைமட்டமாக்கிடுவேன். மிஸ்டி மவுண்டனும் இருக்காது, அந்த ட்ரீ பீஸ்டும் இருக்காது. இப்போ நம்ம ஜீவ் பக்கம் வருவோம். அவன் தொடர்ந்து தன்னோட டோட்டம அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தான். அப்போ அவனுக்கு ஞாபகம் வருது அவன்கிட்ட நிறைய எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு. இந்த எவல்யூஷன் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி அவன் தன்னை அப்கிரேட் பண்ணிக்க முடியும். எண்டு ஒன்னொன்னா தன்னோட ஒவ்வொரு ஸ்கில்லையும் லெவல் 2ல இருந்து லெவல் 3க்கு ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிடுது. இந்த எல்லா ஸ்கில்லையும் லெவல் 2ல இருந்து லெவல் 3க்கு ப்ரமோட் பண்றதுக்கு 30,000 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஜீவ் எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் விஷயத்துல ஒன்னும் ஏழை இல்ல. அவன்கிட்ட 2 மில்லியனுக்கும் அதிகமான அவிலேஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு. அவன் 30,000 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ கொடுத்து தன்னோட ஒவ்வொரு ஸ்கில்லையும் லெவல் 3ல ப்ரமோட் பண்ணிடுறான். இந்த ஸ்கில்ஸோட பேரை நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஜீவ் இந்த எல்லா ஸ்கில்லையும் பேட்டிலுக்குள்ள யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஜீவ் சொல்றான், இந்த எல்லா ஸ்கில்லும் வரப்போற பேட்டிலுக்குள்ள எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஜீவ் ஏதோ சென்ஸ் பண்ணி உள்ளுக்குள்ள ஷேக் ஆயிடுறான். அவனை நோக்கி 4 நியூக்ளியர் வெப்பன் போய்கிட்டு இருந்துச்சு. ஜீவ்ஸோட பேட்டில அந்த நியூக்ளியர் வெப்பனை பார்த்து தன்னோட எல்லா ஃபீஸ்டையும் ஆர்டர் போடுறான். எல்லாரும் என்னோட ரூட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்குங்க, நான் உங்களை எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிடுவேன். ஆர்டர் கிடைச்சதும் எல்லா பீஸ்டும் ஜீவோட ரூட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்குது. அப்புறம் ஜீவ் தன்னோட விண்ட் பிளேடால அந்த மெசைல நோக்கி அட்டாக் பண்றான். விண்ட் பிளேடோட பவர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. டைமென்ஷனை கூட ஸ்லைஸ் பண்ணிட்டு போற அளவுக்கு அந்த விண்ட் பிளேட எல்லா மெசைலையும் வானத்துல 2 உடைச்சிடுது. இதனால வானத்துல எல்லா மெசைலும் வெடிச்சு சிதறிடுது. மிசைலோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஜீவோட ரூட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த மான்ஸ்டர்ஸ்கே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஜீவுக்கு இந்த பிளாஸ்டால கொஞ்சமும் கஷ்டம் இல்ல. அவன் வானத்தை நோக்கி பார்த்துட்டு நினைக்கிறான், ஃபைனலி இது எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ எனக்கு தோணுது நான் இவ்ளோ பவர்ஃபுல்லா ஆயிட்டேன்னு. என்னோட ஃபேமிலிய ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஆனா அவனை ஷாக் பண்ற மாதிரி புகைய கிழிச்சுக்கிட்டு ஒரு ரொம்ப பெரிய மிசைல் அவன் பக்கத்திலேயே வந்துடுது. இந்த மிசைல் முன்னாடி இருந்த 4 மிசைலை விட ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துச்சு. இந்த மிசைல பார்த்ததும் ஜீவுக்கு மனுஷங்களோட உண்மையான பிளான் புரியுது. மனுஷங்க முதல்ல அவன் மேல சில மிசைல வச்சு அட்டாக் பண்ணி அவனை திசை திருப்பியிருக்காங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி இருந்து ரொம்ப டேஞ்சரஸான பெரிய மிசைல வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த புரிஞ்சுக்க ஜீவுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மிஸ்டி மவுண்டன் உள்ள ஒரு ரொம்ப பெரிய நியூக்ளியர் பிளாஸ்ட் நடக்குது. இந்த பிளாஸ்டோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. மிஸ்டி மவுண்டன் மட்டும் இல்ல, அதை சுத்தி இருந்த கிராமங்களும் சிட்டிஸும் தரமட்டமாயிடுச்சு. இந்த பிளாஸ்ட பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கூட பார்க்க முடிஞ்சுச்சு. மிஸ்டி மவுண்டனோட இந்த பிளாஸ்ட பெடரேஷனோட எல்லா ஹையர்-அப்ஸும் லைவா பாத்துட்டு இருந்தாங்க. பெடரேஷனோட ஹெட் என்ன சொல்றாருன்னா, மிஸ்டர் பீஸ்ட் கூட சர்வை பண்ணிட்டாரு. இதை கேட்டதும் அந்த மீட்டிங் ஹால்ல இருந்த எல்லா ஹையர்-அப்ஸும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. எல்லாரும் பயந்துட்டு சொல்றாங்க, அந்த ட்ரீ பீஸ்ட் நியூக்ளியர் பிளாஸ்டையும் சர்வை பண்ண முடிஞ்சா அவனை கொல்றது சுத்தமா இம்பாசிபிள். அதுக்கப்புறம் ஜீவ் கிட்ட ஷாக்கிங் வர்றா. ஷாக்கிங் வந்ததும் ரொம்ப கவலைப்பட்டு கேக்குறா, மாஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எதுவும் ஆகலையே? நீங்க ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க, நான் உங்களை கியூர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனா ஜீவ் அவளை அமைதிப்படுத்தி சொல்றான், ஷாக்கிங் நீ ரொம்ப கவலைப்பட தேவையில்ல, நான் நல்லா இருக்கேன். ஆனா இப்போதைக்கு நம்ம எங்கேயாவது போகணும். ஷாக்கிங் ரொம்ப ஷாக் ஆகி கேக்குறா, எங்கே? ஜீவ் சொல்றான், ஹியூமன் சிட்டிக்குள்ள. இப்போ ஹியூமன் என எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும். அவங்க ஏன் திரும்ப திரும்ப என் ஃபேமிலி மேல அட்டாக் பண்றாங்க? ஷின் ஷிப்டோவோட சிட்டி ப்ரொடெக்ஷன் சுவரோட சீன் காட்டுறாங்க. அங்க எல்லா சோல்ஜர்ஸும் பீஸ்ட நிறுத்த துப்பாக்கிச் சூடு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்பிரிச்சுவல் வேவால பைத்தியமான பீஸ்ட் நிக்கிறதா இல்ல. அப்போ சில பீஸ்ட் சிட்டி ப்ரொடெக்ஷன் சுவரை உடைச்சு உள்ள நுழைய ட்ரை பண்ணுதுங்க. இன்னொரு பக்கம் ஹியூமன் செட்டில்மெண்ட்ல பூகம்பம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏதோ அவங்கள அட்டாக் பண்ண போற மாதிரி வரப்போற டேஞ்சருக்கு வார்னிங் சைன் மாதிரி இருந்துச்சு. எர்த் டிரேக்ஸ் சிட்டி முழுக்க டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. 20 சிட்டிஸை சுத்தி வளைச்சுக்குச்சு. ரஃபஸ் அண்ட் எலிஃபென்ட் ப்ரொடெக்டிவ் வால்ல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இத்தனை ஃபீஸ்ட்ஸையும் வால்ல தடுத்து நிறுத்தி இருந்த ஆர்மியால எதுவும் பண்ண முடியல. ஈகிள்ஸ் வானத்துல இருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. டூத் மாதிரி ஷார்ப்பான பற்கள் வச்ச ஃபீஸ்ட்ஸ் வால்ல உடைச்சு உள்ள போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ மிஸ்டர் ஜின் அங்க வந்து அந்த கிரிச்சர்ஸை எல்லாம் முடிச்சு ஆர்மிய ரிலாக்ஸ் பண்ண வச்சாரு. ஆனா திடீர்னு ஹியூமன்ஸ் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. அட்டாக் பண்ணிட்டு இருந்த எல்லா பீஸ்ஸும் டடடன்னு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுச்சு. ஹியூமன் சிட்டியை விட்டு தூரமா போயிடுச்சு. ஏதோ ஒரு பெரிய டேஞ்சர் ஹியூமன் சிட்டிக்கு வரப்போகுதுன்னு தோணுச்சு. எல்லா பீஸ்ஸும் தன்னோட 6th சென்ஸ்னால அத முன்னாடியே ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து உயிரை காப்பாத்திக்க தடதடன்னு ஓடிப் போயிடுச்சு. ஆனா ஹியூமன்ஸ் அந்த சிச்சுவேஷனை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா பீஸ்ஸும் அங்கிருந்து ஓடினத அவங்களுடைய விக்டரியா நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா சீக்கிரமே அவங்க சந்தோஷம் போயிடுச்சு. சிட்டி மெதுமெதுவா இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு.
ஒவ்வொரு மனுஷனோட கண்ணுல இருந்தும் அவங்களோட பார்வை பறிப்போச்சு. 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஏதோ வர்ற சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் 1 2 இல்ல ஆயிரக்கணக்குல இருந்துச்சு. அந்த சத்தம் ஒவ்வொரு மனுஷனோட ரூம் கூட நடுங்குற மாதிரி இருந்துச்சு. சிங்கத்தோட கர்ஜனை, நிறைய நரிகளோட ஊள, ஓநாய்களோட கத்துதல், இப்படி நிறைய உயிரினங்களோட மிக்ஸ் ஆன சத்தம் கேட்டுச்சு. ஏதோ பேய் பிசாசுகளோட ஆர்மியே வர்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சமா இருட்டு விலகினதும் அந்த பயங்கரமான காட்சி எல்லாருக்கும் முன்னாடி வந்துச்சு. முன்னாடி இருந்து ஒரு பெரிய ஆர்மி வந்துகிட்டு இருந்துச்சு. அது மனுஷங்களோட ஆர்மி இல்ல, பீஸ்ட்ஸோட ஆர்மி வந்துகிட்டு இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான பறக்கிற பீஸ்ட்ஸ் வானத்தையே மூடிடுச்சு. அவங்கள ரெப்பரிங் ஹோல் லீட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. தரையிலயும் ஒரு பெரிய ஆர்மி வந்துச்சு. பாபூன்ஸ லீட் பண்ணிக்கிட்டு ஒரு ஜெயண்ட் சிம்பன்சி வந்துச்சு. எல்லா ஸ்பைடர்ஸையும் லீட் பண்ணிக்கிட்டு ஸ்பைடர் குயின் வந்துச்சு. இதே மாதிரி ரெட் டான்ஸ் லீட் பண்ணிக்கிட்டு ஜெயண்ட் குயின் வந்துச்சு. இந்த ஆர்மியில நிறைய ரெப்டைல்ஸ், ஆம்பிஃபியன்ஸ், மேமல்ஸ் எல்லாம் வந்துச்சு. வார்னிங் வைல்ட் போர் வந்துச்சு. ஜூராசிக் பீரியட் டைனோசர் வந்துச்சு. கிங் ஆஃப் கே வந்துச்சு. ராட்சச கொரில்லா, அனகோண்டா, கலர் சேஞ்ச் பண்ற கெமிலியன், ஆயிரக்கணக்கான இந்துக்கள், மிஸ்டி மவுண்டைன்ல இருந்த ஒவ்வொரு கிரிச்சரும் அந்த ஆர்மில சேர்ந்து ஹியூமன் செட்டில்மெண்ட்டை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. அவங்க எல்லாரையும் லீட் பண்ணிக்கிட்டு இருந்தது 194 ஏன்ஷியன்ட் டெம்பிள் அலிகேட்டர் அண்ட் டெமோனிக் ட்ரீ. இந்த ஆர்மி சின்ன ஆர்மி இல்ல. இவ்ளோ பெரிய ஆர்மி 10 முதல் 20 வரை கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருந்துச்சு. அவங்க எல்லாருக்கும் பின்னாடி ஒருத்த வந்துகிட்டு இருந்தான் பாருங்க. அவனை பார்த்ததும் ஹியூமன்ஸோட ஹார்ட்ல பயம் பிடிச்சு உழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆர்மி அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுடுச்சு. மிஸ்டர் ஜின்னோட ஹார்ட் நின்னுடுச்சுனே சொல்லலாம். எல்லா கிரிச்சர்ஸ்க்கும் பின்னாடி மெதுமெதுவா நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ட்ரீ எவ்ளோ பெருசுனா 10 முதல் 20 வரை கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கூட நல்லா தெரிஞ்சுச்சு. மிஸ்டர் ஜின் புரிஞ்சுக்கிட்டாரு. அது சாதாரண ட்ரீ இல்ல, அது ஒரு ஹியூமன் ட்ரீ. அதோட ஷேடோ 10 முதல் 20 வரை கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்துச்சு. அதுக்கு ஒரு உயிர் இருந்துச்சு, ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. மிஸ்டர் ஜின் கத்த ஆரம்பிச்சிட்டாரு, அலற ஆரம்பிச்சிட்டாரு. சிட்டி முழுசையும் எவகுவேட் பண்ண சொன்னாரு. ஆனா அதுக்கெல்லாம் டைம் இல்ல. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அதோட ரூட்ஸ் பூமிக்குள்ள போய் டிஃபென்ஸ் வால்ல உடைச்சு நொறுக்கிடுச்சு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள சிட்டி முழுக்க ஜீவோட ரூட்ஸ் பூமிக்குள்ள இருந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. வானத்தையே முழுசா மூடிடுச்சு. பெரிய பெரிய பில்டிங், ஸ்கைஸ்கிராப்பர் எல்லாம் ஜீவோட ஜெனட்டிக் ரூட்ஸ்க்கு முன்னாடி சின்னதா தெரிஞ்சுச்சு. ஜீவோட ரூட்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்துச்சு அங்கெல்லாம் பசுமை பரவ ஆரம்பிச்சிடுச்சு. செடி கொடிகள் எல்லாம் வளர ஆரம்பிச்சிடுச்சு. தன்னோட வீஸ்ட்ஸுக்கு அது சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. சிட்டி முழுக்க பேனிக் ஆயிடுச்சு. எல்லாரும் பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல ஜீவோட ஃபர்ஸ்ட் கமெண்டை கொடுத்துச்சு. எல்லா ஹியூமன்ஸையும் கேப்சர் பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுச்சு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள சிட்டி முழுக்க ஜீவோட பீஸ்ட்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கோல்டன் மங்கியோட கூடவே ஆயிரக்கணக்கான மங்கிஸ் ஹியூமன்ஸ் மேல பாய்ஞ்சிச்சு. தடியால கல்லால அடிச்சு எல்லாரையும் நிலைக்குலைய வச்சிடுச்சு. அதே மாதிரி ஸ்பைடர்ஸ் தன்னோட வலைய வீசி எல்லா ஹியூமன்ஸையும் ஒரே நேரத்துல கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. டைனோசர்ஸ்லாம் ஓப்பனா சிட்டிக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடுச்சு. டைனோசர்ஸை பார்த்த ஹியூமன்ஸ் அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாங்க. ராட்சச எர்த் ட்ரேக்ஸ் பெரிய ஏரியாவுல பூகம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி 194 ஃபயர் ட்ரேக்ஸ் நெருப்பு வளையத்துல ஹியூமன்ஸை எரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ரிங் ஆஃப் ஃபயர்ல நிறைய ஹியூமன்ஸை கேப்சர் பண்ணியும் வச்சிடுச்சு. அதே மாதிரி சில ஹியூமன்ஸ் 90 நம்பர் ஏரியாவுல ஒளிஞ்சுக்கிட்டு தங்களுக்கு எதுவும் நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க நம்பிக்கைய ஜீவ் தன்னோட ரூட்ஸை வச்சு போய் எல்லா ஹியூமன்ஸையும் கேப்சர் பண்ணி கொண்டு வந்து உடைச்சிடுச்சு. 1 2 இல்ல, லட்சக்கணக்குல ஜீவ் ஹியூமன்ஸை கேப்சர் பண்ணிடுச்சு. ஒருவேளை அவங்க எல்லாரையும் சாப்பிட போகுது. தன்னோட ரூட்ஸை எவால்வ் பண்ணும்போது எல்லா ஃபீஸ்ட்ஸையும் சாப்பிட்ட மாதிரி. இந்த சமயத்துல மிஸ்டர் ஜின் ஒரு கிங் ஷிப்பாக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு தன்னோட கன்ல இருந்து எங்கிருந்தோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஜீவ் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிடுச்சு. அந்த புல்லட்ஸை எல்லாம் அது ஃபீல் கூட பண்ணல. மிஸ்டர் ஜின்னை பார்த்ததும் தன்னோட ரூட்டை பாய்ச்சுச்சு. ரூட் மிஸ்டர் ஜின்னை தொலைச்சிருச்சு. அவர் ரத்த வாந்தி எடுத்தாரு. அந்த நிலையிலையும் மிஸ்டர் ஜின் ஜீவை மிரட்ட ஆரம்பிச்சாரு. ஜீவ் சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க ஹியூமன்ஸ் ரொம்ப பண்ணிட்டீங்க. எங்களை அட்டாக் பண்ணி என் ஃபேமிலிய கொன்னுட்டீங்க. ஆனா இந்த தடவை அப்படி எதுவும் நடக்காது. உங்களை நாக்கிட்டு அந்த ரூட்டை வச்சு அவரை 2ஆ பிளந்துடு.